பால் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? பால் கண்டிப்பாக குடிக்கலாம். ஆனால் என்ன டைப் ஆஃப் பால் குடிக்கிறோம், தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் யாருக்கு பால் அட்வைஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது. சிலர் 10 டைம் குடிப்பாங்க காஃபி. தட்ஸ் லைக் அன் அடிக்ஷன். குடிக்காமல் இருக்க முடியாது. அப்படியெல்லாம் குடிக்கக்கூடாது. Coffee drinkers have less cancer of liver. Heart health ko it is good. But how much of high fat milk you use, creamers you use, how much of sugar you use, everything has to be checked. Brown sugar use பண்றாங்க. Honey, jaggery எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். எல்லாத்தோட இம்பாக்ட்டுமே அதே தான் இல்லையா? similar impact தான் இருக்கும். நான் சாப்பிட்ற ஒரு நெல்லிக்காவை விட இல்லை ஒரு கலர்ஃபுல் இந்த ஃப்ரூட் சாலடை விடவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக க்ரீன் டீயில் இருக்கா? விசல் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் டேஃப்னி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க தீபா? சிறப்பாக இருக்கும் மேம். மேம், பால் குடிக்கிறது, டீ, காஃபி குடிக்கலாம் சொல்கிறாங்க, குடிக்க வேணான்னு சொல்கிறாங்க. 3 வயசுக்கு மேலே பால் குடித்தா உங்களால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. கால்சியம் டெஃபிஷியன்சி வந்துட்டால் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் நீங்கள் முட்டை சாப்பிடுங்க, வேறு ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமாக அதில் நிறைய குழப்பம் இருக்குது, நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. ஒரு டயட்டிஷியனாக நீங்கள் தான் சொல்லணும், பால் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? பால் கண்டிப்பாக குடிக்கலாம். ஆனால் என்ன டைப் ஆஃப் பால் குடிக்கிறோம், தட்ஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் யாருக்கு பால் அட்வைஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது. 2 காம்பனன்ட்ஸ். ஸோ என்ன டைப் ஆஃப் பால் எடுத்துக்கலாம் அப்படின்னா, வளர்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஹோல் மில்க் கொடுக்குறாங்க, கவுஸ் மில்கோ பஃப்லோஸ் மில்கோ, ஆக்டிவ் கிட்ஸ். பட் ஆஸ் யூ கெட் ஓல்டர், லோ ஃபேட் மில்க் இஸ் சேஃபர். 3% ஆர் லெஸ் தென் 3%. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இஸ் ஆன் த இன்க்ரீஸ். ஸோ ஹை ஃபேட் மில்க் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் அவங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையா, அது ஒரு கொஸ்டின். ஏன்னா லாக்டோஸ் இன்டாலரண்ட் ஆர் நாட். பாலில் ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட் இஸ் லாக்டோஸ். அதனால தான் இன்டாலரன்ஸ் வருது. ஜென்ரலி இன்டாலரன்ஸ்னால் பால் எடுத்துக்கிட்டால் எனக்கு லூஸ் மோஷன் ஆகும், ஐ ஃபீல் ப்ளோட்டட், ஐ ஃபீல் லாட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். லோ ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். அண்ட் எந்த அளவில் எடுத்துக்கிறீங்க, மேபி 1 to 2 glass per day இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. இந்த டீ காஃபி எல்லாம் மேம், டீ காஃபி குடிக்கலாமா வேண்டாமா? நீங்கள் எத்தனை குடிப்பீங்க? 3 4. அப்படியே விரல் ஏறிட்டே போகுது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டீ காஃபி அப்படின்னாலே வி ரிலேட்டட் டு கெஃபீன் கண்டென்ட். ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி, இப்போ லேட்டஸ்ட் லாஸ்ட் இயர் வந்த கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா 300 milligrams of caffeine is permitted per day. Globally பார்த்தீங்கன்னா 400 milligrams is permitted. பட் நம்ம ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி 300 milligrams. 300 milligramsனால் எத்தனை கப் காஃபி குடிக்கலாம்? நல்ல ப்ரூட் காஃபி, நல்ல திக்காக ஸ்ட்ராங்காக டெகாஷன் காஃபி குடிச்சிங்கன்னா ஒரு 120 milligram கெஃபீன் கிடைக்கும். இதே இன்ஸ்டன்ட் காஃபி குடிச்சிங்கன்னா ஒரு 50 to 60 கிராம் கிடைக்கும். இதே டீ குடிச்சிங்கன்னா 30 to 50 கிராம் கெஃபீன் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த ப்ரொப்போர்ஷனில் குடிக்கணும், என்ன ஸ்டைல் ஆஃப் காஃபி குடிக்கணும், தட் யூ ஷுட் டிசைட். அண்ட் எத்தனை கப்பு காஃபி குடித்தா எனக்கு அந்த 300க்குள்ளே நிற்கும்? மேக்ஸ் டு மேக்ஸ் 2 to 3 cups. Ideal. 2 will be perfectly fine. Maximum 3 cups. இல்லை நான் இன்ஸ்டன்ட் காஃபி தான் குடிக்கிறேன்னா மேபி 4 கப் வரைக்கும் போகலாம். ஆக்சுவலாக இந்த கஃபீன் என்ன பண்ணுது உடம்புல? கஃபீன் உங்களை அலர்ட்டாக வச்சுருக்கோம். அப்படி பளிச்சுன்னு இருப்பீங்க, நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. காலையில் எழுந்த உடனே யூ ஃபீல் லைக் ஹேவிங் யோர் காஃபி, கரெக்ட்? தட் கிவ்ஸ் யூ தட் டிபெண்டன்ஸ். ஓகே, அடிக்டிவ் டிபெண்டன்ஸ். அது சிலர் 10 டைம் குடிப்பாங்க காஃபி. தட்ஸ் லைக் அன் அடிக்ஷன். குடிக்காமல் இருக்க முடியாது. அப்படியெல்லாம் குடிக்கக்கூடாது. ஓகே, காலையில் எழுந்தோடனே ஐ ஹாவ் அ காஃபி. எதுக்கு குடிக்கிறோம்? டு freshen up, to create alertness. Caffeine has that impact.
உங்களோட நியூரலாஜிக்கல் நர்வஸ் சிஸ்டமில் இட் அஃபெக்ட்ஸ். ஸோ இட் கிவ்ஸ் யூ தட் அலர்ட் ஃபீலிங். எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு இருக்கும். இட் ஸ்டேஸ் அபவுட் 15 minutesல அது ஸ்டார்ட் ஆனாலும் ஒரு 2 hours 3 hours வரைக்கும் இட் கிவ்ஸ் யூ தட் குட் ஃபீல், ஃப்ரெஷ் ஃபீல். அதுக்காக தான் நம்ம அதில் டிபெண்ட் பண்ணுறோம். இப்போ அதனால தான் நம்மள நைட்டில் காஃபி குடிக்கக்கூடாது சொல்கிறாங்களோ? எக்ஸாக்ட்லி, சிம்பிள். 5 மணி மேக்ஸ் 6 மணி. இல்லை தூக்கம் வரலன்னா நீங்கள் 5க்கு முன்னாடியே முடிச்சிடுங்க. இல்லை நான் என்ன குடித்தாலும் நான் நல்லா தூங்குவேன்னா மேபி 6 மணி வரைக்கும் குடிங்க, தட்ஸ் ஓகே. லேட் இந்த ஈவினிங் குடித்தா இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஸ்லீப் பேட்டர்ன் இன் த நைட். ஓகே. ஆக்சுவலாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன கெஃபீனுக்கு? கெஃபீனுக்கு வந்து ப்ளஸ்ஸும் சொல்லுவாங்க மைனஸும் சொல்லுவாங்க. ஓவர் டூ பண்ணாதீங்க பிகாஸ் இட்ஸ் ஸ்டிமுலண்ட். ஓகே. அண்ட் ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். தியோனைன் இஸ் தேர் அண்ட் caffeic acid is there. These are things that helps to support. Antioxidant nale inflammation kammi pannum. And there are a lot of research about coffee and liver disease. Okay, liver function improve pannudam coffee. There are studies, there are still ongoing studies, but it has an impact. Ena generally pathina in the non alcoholic steatohepatitis, that is non alcoholic fatty liver disease jastiya irukku ipo. ஸோ கெஃபீன் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 cups of coffee குடிங்க அப்படின்னு அட்வொகேட் பண்ணுறாங்க. தட் ஹெல்ப்ஸ் டு பிரிங் டவுன் த என்சைம்ஸ். லிவர் என்சைம்ஸ் கூட சம் ஸ்டடீஸ் ஹவ் ப்ரூவ்ட். இட் இஸ் ஹெல்பிங் டு பிரிங் இட் டவுன். இட் இஸ் அண்ட் காஃபி ட்ரிங்கர்ஸ் ஹாவ் லெஸ் கேன்சர் ஆஃப் லிவர் அப்படின்லாம் ஸ்டடீஸ் ஹவ் கம் அவுட். ஸோ நம்ம ஓவர் டூ பண்ண வேண்டாம். பட் அப்ராப்ரியேட்டாக ஒரு 2 cup 3 cup குடிக்கிறது ஹேஸ் அ குட் இம்பேக்ட். வை டோன்ட் வி யூஸ் இட்? இஃப் யூ ஆர் அ காஃபி லவர், குட். தட்ஸ் வாட் ஸ்டடீஸ் சே. இட் ஹேஸ் அ இம்பேக்ட் ஆன் ஹார்ட் ஆல்சோ. ஹார்ட் ஹெல்த்துக்கும் இட் இஸ் குட். பட் ஹவு மச் ஆஃப் ஹை ஃபேட் மில்க் யூ யூஸ், க்ரீமர்ஸ் யூ யூஸ், ஹவு மச் ஆஃப் சுகர் யூ யூஸ், எவ்ரிதிங் ஹேஸ் டு பி செக்ட். பட் கெஃபீனோட இம்பேக்ட் இஸ் குட். இப்போ நம்ம நிறைய அதில் சுகர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது வந்து கெஃபைனோட கண்டென்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ்? அது கெஃபீனோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணாது, உங்களோட கேலரி கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். 10 டம்ளர் காஃபி குடிச்சிங்கன்னா ஒரு கப் ஆஃப் காஃபிக்கு அட்லீஸ்ட் 1.5 to 2 teaspoons ஆஃப் சுகர் போடுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த நம்பர் ஆஃப் கப்ஸ் இன்டு 2 spoons ஆஃப் சுகர், see the amount of calorie. 1 gram of sugar gives you 4 calories. So it will double up. So அதெல்லாம் வந்து unnecessary increase in calories. இப்போது நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு போனால் ஒரு டீக்குன்னே வந்து ஒரு 2 பேஜ் இருக்கக்கூடிய கண்டென்ட் பேஜெல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய டீலாம் இருக்குல்ல, மசாலா டீயில் ஆரம்பித்து இஞ்சி டீ, செம்பருத்தி டீ, ஏதோ வந்து கலர் கலராக டீலாம் வச்சுருக்காங்க. எந்த டீ குடிக்கலாம்? டீ இஸ் குட். காஃபி அளவுக்கு அது வந்து உங்களோட ஃபாஸ்ட்டாக உங்களோட அலர்ட்னஸை பூஸ்ட் பண்ணாது. பட் ஸ்லோ அண்ட் கிராஜுவல் ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். தட் இஸ் வை there are people who prefer only tea, not coffee. ஸோ டீயில் வந்து கஃபீன் கண்டென்ட்டும் கொஞ்சம் கம்மி தான், நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி. இட் ஹேஸ் தியோனின் which is antioxidant which also supports. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. as you said, there are varieties. It is good. Flavored teas are available. Berries vich, grapes vich, strawberry, அப்படியெல்லாம் color, flavored teas are available. You can use it. And generally black tea is better because too much, there are people who drink at least 4 to 6 cups of tea every day. சும்மா இவ்வளோ குடிப்பாங்க. ஸோ மில்க் யூஸ் பண்ணலான்னும் போது. அண்ட் இன்னொரு பாசிட்டிவிட்டி என்னென்னா, நிறைய பேர் when I speak to my patients, நிறைய பேர் சொல்லுவாங்க டீக்கு சுகர் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அ ஃப்ளேவர்டு வாட்டர் அப்படி தான் தே ட்ரிங்க். அப்படி குடிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் குட் கம்பேர் டு திங்ஸ் தட் ஆர் லோடட் வித் க்ரீமர்ஸ் அண்ட் சுகர். இப்போது சர்க்கரைக்கு பதிலாக நிறைய ஆர்டிஃபிஷியல் சுகர்லாம் வந்துச்சு, சுகர் ஃப்ரீ மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அது யூஸ் பண்ணலாம்ல நம்ம? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து இட் இஸ் நாட் அ நேச்சுரல் சுகர். ஸோ யூ ஷுட் யூஸ் இட் வித் மாட்ரேஷன். ஸோ காலையில் ஒரு டைம்
ஈவினிங் ஒரு டைம், தட் இஸ் ஃபைன். பட் ஜென்ரலி இஃப் யூ ஆர் ப்ராக்டிஸிங் விதவுட் சுகர் அதுக்கு தேவையே இல்லை. அண்ட் ஹெல்த்தியாக இருக்கவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறாங்க. ஹனி, ஜாக்ரி, ப்ரௌன் சுகர் எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் தான். இட் இஸ் ஜஸ்ட் தட் இட் இஸ் நாட் ரிஃபைன்ட். தே ஆர் சிம்பிள் சுகர்ஸ் தான். ஸோ cautious யூஸ் இஸ் பெட்டர். ஸோ எல்லாத்தோட இம்பேக்ட்டுமே அதே தான் இல்லையா? சிமிலர் இம்பேக்ட் தான் இருக்கும் இஃப் யூ ஓவர்டூ. ஓகே, டோன்ட் ஓவர்டூ. மாடரேஷன் இஸ் த கீ. இப்போ டீ காஃபி பற்றி பேசும்போது நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் சொன்னீங்க. க்ரீன் டீயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க்? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், க்ரீன் டீ இஸ் லோடட் வித் ஆன்டி ஆக்சிடென்ட். தட்ஸ் வை அதை வந்து அட்வொகேட் பண்ணுறதே. ஏன்னா அதை வந்து ஃப்ரீ ஃபுட்டாகவே அட்வொகேட் பண்ணுவோம். எப்போ வேணால் நீங்கள் குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சுகர் இல்லாமல் ஜஸ்ட் அ ஸ்மால் சிப். தட்ஸ் ஹவ் பீப்புள் ஹாவ் தட். இல்லாட்டி தே ஆட் a little bit of honey and have. If you are not a diabetic or a smaller portion just to give a taste, it's okay. But it is loaded with antioxidants so that your inflammation level comes down. Inflammation koreyirudnale non communicable diseases konjam koreyum, like diabetes or hypertension or heart disease. இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகும்போது வரக்கூடிய இஷ்யூஸ். ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸை யூஸ் பண்ணுவோம். மேம், இப்போ பொதுவாக க்ரீன் டீ மேலே இருக்க ரொம்ப பெரிய இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் எனக்கு என்னென்னா, நான் சாப்பிட்ற ஒரு நெல்லிக்காவை விட இல்லை ஒரு கலர்ஃபுல் இந்த ஃப்ரூட் சாலடை விடவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக க்ரீன் டீயில் இருக்கா? நான் அதை தான் சொன்னேன். இட் இஸ் அ காம்பினேஷன். ஓகே, இட் இஸ் நாட் ஒன் பர்டிகுலர் ஐட்டம். ஒரே ஒரு ஃபுட் வந்து இது சூப்பர் ஃபுட், இட் வில் ஸ்டாண்ட் அவுட், அது நான் சாப்பிட்டுட்டேன், நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஓவரால் பிளானிங். ஓகே, நான் ஒரு காலையில் ஒரு க்ரீன் டீ எடுக்கிறேன், ஈவினிங் ஒரு க்ரீன் டீ எடுக்கிறேன், தட்ஸ் ஹெல்த்தி ஹேபிட். நான் நடுவில் ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றேன், நான் வந்து ஈவினிங்கில் ஐ ஹாவ் சம் நட்ஸ். இதெல்லாம் வந்து ஹெல்த்தி வே ஆஃப் ஈட்டிங். எல்லா காம்பனண்ட்டுமே உங்களுக்கு தேவை. ஏதாவது ஒன்று நான் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன், நான் வந்து 100 years இருப்பேங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஸோ மேக் ஷுர் ஆல் த ஹெல்தி காம்பனண்ட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ மேம். நான் ரொம்ப வருஷமாக இங்கே பயமுறுத்திட்டே இருந்தாங்க, பால் சாப்பிடக்கூடாது, டீ காஃபி சாப்பிடாதீங்க, அது ஒரு பேட் ஹேபிட் அப்படிங்கிற மாதிரியே. எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மீறாமல் நம்ம சாப்பிட்டோம்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி மேம்.